Praise the Lord. Hallelujah. இன்னும் உற்சாகத்தோடு ஹalleluya. எல்லாரும் பக்கத்திலே எல்லாரும் கைகளை கொடுத்து praise the Lord. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் விசாரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. மனதார வாழ்த்துங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் இந்த நாளையை நமக்கு காண செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளை காண நினைத்தும் அவங்க இந்த நாளை பார்க்க முடியாமல் பல நிலைகள் அலைந்து தெரிகிறதான சூழ்நிலை கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறார். இந்த சபையில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தந்ததான பாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்ததான போதகர் குடும்பம் மற்ற சபையார் அனைவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை காண்பிக்க நான் உங்களுக்கு விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் ஒரு ஆள் வாசிங்க. நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் வந்து படகுல இருக்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலை, அவங்களை சுற்றி இருக்கிறதான அனுபவங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டதும் ரொம்ப பயத்துக்கும் திகிலுக்குரியதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. இந்த சமூகத்தில் வந்ததான யாராவது அவருடைய சமூகத்திலே என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய படகு அசைந்ததான நிலையில் இருக்கிறது, அடுத்து உயிர் வாழ்வனா தெரிவதில்லை என்றதான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். அவர் நமக்கு பயத்துக்குரிய ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் இன்னும் பலத்துக்குரிய ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு அவர் நல்லவராக நம்ம கூட இருக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்தால் நம்மிடத்தில் அந்த பயம் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வரும்போது கூடாதான காரியம் ஒன்றும் இல்லை. நமக்கு இன்னும் ஒரு நிறைய லிமிட்டேஷன்ஸ்கள் உண்டு. ஒரு மனுஷனாய் நம்மளால் இவ்வளவு தான் பண்ண முடியும். ஒரு டாக்டராக மருத்துவம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஒரு நண்பர்களாக கொடுத்து உதவக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸுகள் இருக்குது. ஆனால் தேவன் நமது பட்சத்தில் வரும்போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் முடிவென்று சொன்னதான இடத்துல ஒரு புதிதான துவக்கத்தை கட்டளையிட என் பரலோக தேவனால கூட அவருக்கு நிகரான ஒரு தேவனுமே இல்லை. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் எல்லாரும் எழும்பி நின்று முடிந்ததான எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கூடுமே எல்லாம் கூடுமே உற்சாகத்தோடு நீங்க பாடணும். சந்தோஷமாய் பாடணும். நீங்க விசுவாசத்தோடு பாடணும். விசுவாசத்தோடு பாடும்போது என்ன செய்யும்? அற்புதங்கள் நடக்கும். உங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை உரைக்கும் போது அந்த இடத்துல விடுதலை நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உற்சாகத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா,
கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். வியாதியை மாற்ற அவரால் கூடும், நோயை மாற்ற அவரால் கூடும். ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினா ஆமென், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களை அழைக்கும் போது அவர்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நிறைவேற அவரால் கூடாது என்று ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னது ஆமென் என்றும் ஆமென் என்றும் அப்படியே ஆகும். இன்னொரு பாடல் கூட விசுவாசத்தோடு பாடு. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சது எல்லாமே நிறைவேறும். அது விசுவாசத்தோடு நாம பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? அவரை போல எந்த தேவன் உண்டு? கூட இருந்து அவர் சொல்லும்போது, ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த இடத்துல விடுதலை நடக்கிறது. அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்க. சில நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து என்னுடைய கஷ்டம் பெரிதா இருக்கிறன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இருக்கிற கடபார்த்து அது பெரிதா இருக்குன்னு பார்ப்போம். சற்று பார்க்கும்போனால் தாவீது கோலியாத்து பெரியவனா இருந்தாலும் அந்த கோலியாத்து தேவனுக்கு முன்பதாக பார்க்கும். அந்த கோலியாத்து அவன் சின்னவன், அசிறுது. என் தேவன் தான் பெரியவன். நம்ம சில நேரங்களில் என்ன செய்வோம்னா நமக்கு இருக்க கஷ்டங்களை பெரிதாய் பார்ப்போம். நமக்கு எதிராய் போராடுகிறதுனா சாத்தானே நம்ம பெரியவனா பார்ப்போம். சாத்தானுக்கு கூட எதிர்த்து சாத்தான் ஈக்குவலா பார்க்கக்கூடிய அளவுல எந்த ஒரு தகுதியுமே சாத்தானுக்கு இருப்பதில்லை. தேவனுக்கோ பார்ப்பதற்கோ சாத்தான் விழுந்து போவாங்க. தேவன் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் ஒப்பான ஒரு தேவன் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடலை பாடுவோமா? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவனீதானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் செய்திடுவே, சர்வ வல்லவனீதானே. தரிசனம் தந்தவனீதானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் செய்திடுவே, சர்வ வல்லவனீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர்.
அவருடைய மகத்துவமான வல்லமை, அவருடைய பிரசன்னம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரசன்னமும் முழுமையாய் தங்கி இருப்பதாக. கூட இருக்கிற இயேசு அழைத்தவர், கூட இருக்கிற இயேசு அழைத்தவர். அவர் வழி அருகே விட்டு போகிற தேவன் அல்ல, வழி அருகே விட்டு போகிற தேவன் அல்ல. சீசனுடைய வாழ்க்கையில தேவைப்பட்டபோது அந்த இடத்துல உடனே வந்து நான் தான் பயப்படாதிருங்க. அவர் பரிவேறி போனதான நேரத்திலையும் சீசுகள் தனியாக்கப்பட்டோமா என்ற நிலையில பயப்படுதான நேரத்திலையும் தூதர்கள் சொன்னா ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்க அவர் மறுபடியும் வருவா. அழைத்தவர் அவர் பாதி வழியில விட்டு போகிறவல்ல, கூட இருந்து வழி நடத்த வல்லவரா. அவர் நல்ல எஜமானனா இருக்கிறார், நல்ல எஜமானா தேவை நேரத்துல கூட இருப்பா. பாதுகாக்கிற தேவன் அவர், வழி நடத்துகிற தேவன் அவர், கருதுகிற தேவன் அவர், நமக்காய் கருதுகிற தேவன் அவர். தேவைகள் சூழ்ந்திருக்கிறதான நேரத்திலேயும் தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாருடைய பகைக்கிற நிலையில காணப்படும் போது, எல்லாரும் உங்களை பகைக்கிற நிலையில காணப்படும் போது உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற பாருங்க. வாழ்வு பிள்ளைகளை பாருங்க. உலகத்தின் எத்தனை பேர் அழிந்து போக வேண்டியதான சூழ்நிலை, குடியினாலும் பலவிதமான தீய ஒழுக்கங்களாலும் அவங்க அழிந்து போகிற சமாதானம் அழிந்து தெரியும் போது அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைய நாள் நீங்க சபையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் என்னோட ஃபேமிலியில ப்ராப்ளம், அங்க ப்ராப்ளம், எங்க ஸ்கூல்ல போனா அங்க ப்ராப்ளம், காலேஜ்ல போனா அங்க ப்ராப்ளம், சமாதானம், வேலைக்கு போகிற இடத்துல அங்க ப்ராப்ளம். நோ, அவர்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அவருக்காய் வாழ்வதற்காக உங்களை தெரிந்தெடுக்கிறார். நிச்சயமா அவர் தெரிந்தெடுத்ததானால் அவர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எல்லாரும் விசுவாசத்தோடு எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஆராதிப்பே. அழைத்த ஆண்டவரை மாத்திரம் ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. சூழ்நிலையை பார்த்து உங்களை அழைக்கல, உங்களை பேக்ரவுண்ட பார்த்து அவர் அழைக்கல, உங்களை அழைத்து அவர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே.
நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். எல்லாரும் உங்களையும் ஒரு நிமிஷம் ஒப்புக்கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களையும் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நீர் என்னை அழைத்திருக்கீங்க, நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க அப்பா. இந்த உலகத்திலே விட்டு நீர் பிரித்தெடுத்து இந்த சபையில் என்னை நாட்டி இருக்கீங்க அப்பா. என்னுடைய அழைப்பில் நான் உண்மையாக இருக்கணும் அப்பா. என்னை நீ நாட்டின இடத்துல நான் உண்மையாக இருக்கணும் அப்பா. நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் என்று அவரிடத்துல வாக்கு கொடுங்க. அவங்களிடத்து கொடுத்ததான பகுதிகளுக்கு உண்மையாக இருங்க. அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இடையூறாய் வருகிற காரியங்கள் கடந்து போக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்ததுமே சீஷர்களை அனுப்பும் போது அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் தனியே விடுவதில்லை. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நிகரில்லாத ஒப்பில்லாத தேவனே, வானதூதர்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்தி எங்களை தாழ்த்தி எங்களை மறைத்து அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. உம்மை நம்பி வந்தவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகங்கள் பிரகாசித்தது உண்டு ஆண்டவரே. இரட்டத்தனையான நன்மையினால நிரப்பினீர். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காயத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறதான் ஆத்துமாக்களுடைய காயங்களை கட்டுகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே, தேவைகளோடு வந்ததான ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பவர் நீர். சொசைட்டியினால் ஒதுக்கப்பட்டதான மக்கள் என் தேவன் நீர் அரவணைக்கிறீர். அனைவரால் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க நீர் அவர்களை ஆதரிக்கிறீர் அப்பா. கைவிடப்பட்டவங்களை ஆதரிக்கிற தேவன் நீயே நாங்கள் ஆராதிக்கிறோம். நிகரில்லாத தேவன் நீர் வரும்போது உமக்கு பிரியமான உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்களாய், உண்மை உத்தமுள்ள சீஷர்களாய் இந்த சபை தேவன் முன்பதாக காணப்படும்படியா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க. என் தேவனே நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இந்த சபையை அப்பா, சபை போதகரை, குடும்பத்தை, சபையின் மக்களை, ஒவ்வொருவரை பணிவிடை செய்கிறவங்க, ஊழியத்தில் பயன்படுகிறவங்க எல்லாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகத்தோட ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் உண்மை உத்தமத்தோடு தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம்.